வெல்கம் டு அவர் சேனல் இவான்ஸ் என்சைக்ளோபீடியா. இன்னைக்கு வந்து நம்ம பிசிக்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் லெசனு நிலை மின்னியல் இந்த பாடத்தையும் பார்க்க போறோம். இந்த பாடத்துக்குள்ளால போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இலக்கியத்துல இருந்து ஒரு வரியை மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, பெரியவரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதலினும் இளமே அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தவங்க பெரியவங்களா இருக்காங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க, பெரிய சுப்பீரியர் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறக்காண்டி அவங்க வந்து ரொம்ப நம்ம ஹையா நினைச்சிடக்கூடாது. ஹையானா நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே நேரத்துல அவங்களோட அந்த இதை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த டேலண்ட்டை பார்த்து அந்த இதை அவங்களோட டேலண்ட்டை அப்சர்வ் பண்ணத்தையும் கத்துக்கணும். அதே மாதிரி சிறியரை இகழ்தலும் இளமே அப்படின்னா, சின்னவங்களா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. இதே இப்போ சொல்றேன்னா, நியூட்டனோட லாவை வந்து லைட் அந்த லக்கத்துல நம்ம பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் சொல்ல போறோம். இப்ப எத்தனை புக்கை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூட்டனோட அந்த கிராவிடேஷன் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ், அந்த லாவை நம்ம டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பயாலஜில இந்த செலிடன் ஸ்வான் தியரி அதுக்குள்ளேயும் போயிட்டு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியும் டச் பண்ணிட்டு வருவோம். ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த டாபிக் அப்படியெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலி நீ 10th இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனோட பொது ஈர்ப்பு விதி வந்து இருக்கு. அதேவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணா எப்படி இருக்கும், கொஞ்சம் மாற்றி அமைச்சா எப்படி இருக்கும், அதுதான் இந்த கூலும்ஸ் லா. என்ன சொல்லியிருப்பாங்க அந்த யூனிவர்சல் லாவில், நியூட்டன் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு, இவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடியது. இந்த கூலும்ஸ் லாங்கிறது நியூட்டனோட பொது ஈர்ப்பு விதி, அது வந்து பிசிக்ஸ்ல வரக்கூடியது. இப்ப இதுல இருந்து இதை மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கூட கம்பேர் பண்றப்ப இந்த கூலும்ஸ் லா இது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா அதே இதுல வரப்போகுது. நான் ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு கடைகள்ல டிஃபரன்ஸ் என்ன, நியூட்டனோட லா வந்து எங்க பெண்ட் ஆகுது, பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பயாலஜில இருக்க அந்த செலிடன் ஸ்வான் தியரி அது வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு ஹோல் சயின்ஸ் என்சைக்ளோபீடியா, அதாவது சயின்ஸோட மொத்த நாலேஜ, மொத்த சப்ஜெக்ட் நாலேஜ இந்த டாபிக் குள்ள நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்ப பார்த்தோம்னா வந்து நியூட்டனோட அந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ், இந்த லாவை ஃபர்ஸ்ட் அதோட ஏற்கனவே 10th இந்த இது வந்து இருக்கு. இந்த இங்கிலீஷ் மீடியக்காரங்கள்ட்ட கேட்டா ரைமிங்கா சொல்லுவாங்க. இதை வந்து every object in the universe attracts every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them அப்படிங்கிறது. தமிழ் அப்படியே சொல்றேன். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றின் இடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கு, அதாவது ஸ்கொயருக்கு எதிர்த்தகவிலும் அமைந்த விசையுடன் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த லாவில் என்ன சிம்பிளா சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளை இழுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இழுக்குதுன்னா, ஒரு ஃபோர்ஸோட, அந்த ஃபோர்ஸ் வந்து நிறைகளுக்கு, அதாவது அந்த வெயிட்டுக்கு, இங்க வந்து வெயிட்டை வந்து நிறைன்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன், வெயிட்டை வந்து மாசுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன், மாசம் வந்து வெயிட்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். ரெண்டுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நான் எல்லா பிரச்சனை ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. தென் இங்க பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை அதிகரிச்சோம்னா இன்னொரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், ஃபோர்ஸோ ப்ரெஷரோ வால்யூமோ ஏதோ ஒண்ணு, இது அதிகரிச்சோம்னா இதுவும் அதிகரிச்சுன்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது அதிகரிக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம், இது அதிகரிக்கிறப்ப இது குறைஞ்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ வந்து நியூட்டனோட அந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு பொருளை பத்தி சொல்லுது. ரெண்டு பொருள், அது வந்து M1 M2, அதாவது மாஸ் 1 மாஸ் 2 T ஸ்கொயர்னு வச்சுக்கணும். மாஸ் 1 மாஸ் 2. எவ்ரி ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள், அது பெரிய பொருளா இருக்கலாம், சின்ன பொருளா இருக்கலாம். இங்க ஆட்டம்ங்கிறதே வரவே இல்லை. ஆட்டத்தை பத்தி இவங்க பேசவே இல்லை. ஆட்டம்ங்கிறதே இங்க வரல, அதைத்தையும் சொல்ல போறோம். எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் attracts every other object with a force
with a force which is directly proportional to the product of their masses. இதோட பெருக்கல் பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பெட்வீன் தம். அப்படிங்கிறது ஒரு பொருள் மற்றொரு பொருளை நிறையோட பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலை இழுக்குது. அதாவது நிறைய அதிகரிச்சோம்னா அதோட ஃபோர்ஸும் அதிகரிக்கும். நிறைய அதிகரிச்சோம்னா ஃபோர்ஸ் அதிகரிச்சுன்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது நேர்த்தகவு. இதேவும் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினோம்னா அதாவது இருமடி ஸ்கொயரு ஃபோர்ஸ் வந்து குறையும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து நமக்கு ஏற்கனவே இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதுதான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜி. இதோட வேல்யூ வந்து ஜி ஈக்குவல் டு 6.674 into 10 power 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் இதோட ஜியோட மதிப்பு. இப்ப நியூட்டனோட லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளை இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா அது இன்னொரு டேபிள இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு டேபிளோட வெயிட் வந்து 100 கிலோகிராம் இருக்கு, இன்னொரு டேபிளோட வெயிட் வந்து 50 கிலோகிராம் இருக்கு. அப்ப அந்த வெயிட் அதிகரிச்சோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகரிக்கணும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது அதிகரிச்சோம்னா அது அதிகரிக்கணும். இது வந்து பொது ஈர்ப்பு விதி. இதே டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா அது வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த நியூட்டனோட லாவில் கிராவிடேஷன் லா ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனோட பொது ஈர்ப்பு விதியில இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மேக்னெட்டை யூஸ் பண்றோம். மேக்னெட்டும் ஒரு பொருள் தான். எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் ஆட்டமாத்தே இருக்கும். ஆட்டத்துக்குள்ள இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அப்படி இருக்கும். அப்ப நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள போயிடுவோம். இப்ப வந்து மேக்னெட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. நான் கூட சொன்னேன்ல, நியூட்டனோட லா வந்து லைட்டா பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் அட்ராக்ட்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது வித் அ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸோட ஒரு விசையோட அட்ராக்ட் பண்ணுது. விச் இஸ் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர்த்தகவா இருக்கு. எதுக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப்டர் மாசஸ். ப்ராடக்ட்னா அங்க வந்து பெருக்கல் பலன் அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப்டர் மாசஸ் அந்த எடைக்கு நேர்த்தகவுல இருக்கும். அதாவது எடை அதிகரிச்சோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸோட இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா நியூட்டனோட லா வந்து எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டை வச்சு நம்ம பாக்குறப்ப நியூட்டனோட லா வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் தி யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் வித் a force which is directly proportional to அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட், ஈச் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு பொருள் இன்னொரு பொருளை இழுக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மேக்னெட்டுக்கு வர்றப்ப மேக்னெட்டுங்கிறதுக்கும் ஒரு மாஸ் இருக்கு. அப்போ அது வந்து ஒரு பொருளாத ஆப்ஜெக்டாத்தையும் கன்சிடர் பண்றோம். ஆனா இதுல மட்டும் நியூட்டனோட லா வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுது, பெண்ட் ஆகுது லைட்டா. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு மேக்னெட் இருக்கு. மேக்னெட்டோட அந்த சேம் சைடு, அதாவது சேம் சார்ஜஸ், அதை வச்சோம்னா ரிப்பல் பண்ணும். நார்த்தை வச்சாலும் ரிப்பல் பண்ணும், சவுத்தை வச்சாலும் ரிப்பல் பண்ணும். இதே நார்த் சவுத்தை வச்சிருப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணும். இது வந்து அந்த நியூட்டனோட லாவுக்கு கொஞ்சம் பொருந்தாம இருக்கு. நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு கொஞ்சம் பொருந்தாம இருக்கு. இதத்தே நம்ம அந்த பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதலையும் இளமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். எல்லாத்துக்கும் இந்த லா வந்து ஒத்து போகாது. இந்த பெரிய பெரிய கோள்கள் இருக்குல்ல, அந்த அஸ்ட்ரானமி, அந்த வானவியல் படிக்கிறவங்களுக்கு தெரியும்.
ஒரு நிலா வந்து எப்படி பூமி வந்து எப்படி நிலவை ஈர்த்து வச்சிருக்கு, துணைக்கோள்கள் சேட்டிலைட்ஸ் எல்லாம் எப்படி வந்து அதோட வட்டப்பாதையை சுத்தி வருது அப்படிங்கிற பெரிய பெரிய பொருட்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலி நம்ம கெமிஸ்ட்ரி லெவல்ல வர்றப்ப ஒரு ஒரு ஆட்டத்தை வேவும். ஒரு ஆர்ஜைட்டுங்கிறது ஒரு ஊசியோட முனையில, அதாவது ஒரு நீடில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட நுனியில பார்த்தோம்னா 1 கோடி ஆட்டம்ஸ் இருக்கும். 1 கோடி ஆட்டம்ஸ், நுனிங்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அதுல 1 crore ஆஃப் ஆட்டம் வந்து இருக்கும், 1 கோடி அணுக்கள் இருக்கும். அப்ப எவ்வளவு சின்னதா இருக்கு அந்த ஆட்டம். அந்த ஆட்டத்தை நம்ம ஒரு பிளானட் மாதிரி கன்சிடர் பண்ணணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு அப்படின்பாங்க. இதுவே நேச்சர், இப்படித்தான் நம்ம இது பண்ணணும். இப்ப இது எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல எங்க பயாலஜி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லகத்துல நல்லா மென்ஷன் பண்ணிக்கங்க. இது வந்து புக் ரெஃபரன்ஸ் வந்து இப்ப ஏற்கனவே 2 புக் கையில வச்சிருக்கேன், 3வது புக் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். பயாலஜில செலிடன் ஸ்வான் அப்படிங்கிறவங்க 2 சயின்டிஸ்ட் வந்து செல் தியரி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உயிருள்ளவைகள் அனைத்தும் லிவிங் திங்ஸ் எல்லாமே செல்களால் ஆனவை. பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் செல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. செல்ஸ் அதாவது உயிருள்ள பொருட்களின், அது தாவர செல்லா இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும், எல்லாமே செல்லுங்கிற பேசிக் யூனிட்ஸாலவே ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது பாயிண்ட் முக்கியமானது என்னன்னா, ஒரு முழு உயிரினத்தோட அந்த டீட்டெயில், அந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, முழு உயிரினத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அதுல இருந்து ஒரு செல்லை எடுத்து, ஒரே ஒரு செல்லு, அது மைக்ரோ லெவல்ல இருக்கும், அந்த மைக்ரோ லெவல்ல இருக்க அந்த ஒரு செல்லை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னாலே அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த செல் மெம்பரேன்ல இருந்து அதோட மைக்ரோ ஆர்கன்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசைம், இந்த டிஎன்ஏ, இதெல்லாம் வந்து ஒரு செல்ல எடுத்து வச்சு பார்த்தாலேவும் நம்ம என்டையர் அனிமலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு செல்லு வந்து மற்றொரு செல்லுல இருந்து செல் பிரிதல்னால நடைபெறுது அப்படிங்கிற மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். அது நமக்கு வேணாம். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நியூட்டன் சொல்றாருல, இந்த கேலக்சிய, இந்த யூனிவர்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு, ஸ்டடி பண்றதுக்கு, இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருளை ஈர்க்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒரு பார்ட்டிகிள் எடுத்து, ஒரு பார்ட்டிகிள், இப்ப நம்ம இந்த சாப்பீஸ் வச்சிருக்கோன்னா, இந்த சாப்பீஸ் விழுகிறதுல இருக்க ஒரு துகள், எல்லா துகளும் கிடையாது, ஒரு துகள்ல 1 கோடி அணுக்கள் இருக்கும். அந்த ஒரு அணுவுல, 1 கோடி அணுவுல இருந்து ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சாலே போதும், இந்த யூனிவர்ஸை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதே கான்செப்ட். இதுதான் சொல்ல வருவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த செல் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்ப இதை வந்து நீங்க நினைவு கூற வேண்டியது வரும். இதைத்தான் இப்பதான் கெமிஸ்ட்ரிக்குள்ளேயே வர்றோம். கூலும்ஸ் லா இப்படித்தே வரும். கூலும்ஸ் லா என்ன சொல்லணும்னா, ஆல்மோஸ்ட் இந்த மேக்னெட் சொன்னோம்ல, பிளஸ் மைனஸ், அதே மாதிரிக்கிட்டே இந்த கூலும்ஸ் லாவிலே வரும். கூலும்ஸ் லா இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எப்படி சிமிலரா இருக்கு உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா. ஃபர்ஸ்ட் எப்படி சிமிலரா இருக்கு, ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும், இது என்ன சொல்லணும்னா, every object in the universe attracts every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. இப்படி இருக்கும். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கு, அதாவது ஸ்கொயருக்கு எதிர்த்தகவல் அமைந்த விசையுடன் ஈர்க்கிறதுன்னு இங்க வந்திருக்கும். அதே மாதிரி இந்த கூலும்ஸ் லா வரும். கூலும்ஸ் லாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டோம்னா, சார்ஜ்டு பீசிஸா இருக்கும். சார்ஜ்டு பீசிஸ்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி சார்ஜ் இருக்க பீசிஸா இருக்குது. இப்ப சார்ஜ் இருக்க பீசிஸ Q1 Q2 எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தோம்னா M1 M2 எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தோம்னா T ஸ்கொயர்னு எடுத்திருப்போம். இங்க பார்த்தோம்னா R ஸ்கொயர்னு எடுத்திருப்போம். அவ்வளவு வித்தியாசம். இதுல இருக்கு, இதுக்கும் இதுக்குள்ளது Q1 Q2, இங்க வந்து M1 M2, இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து D ஸ்கொயரு,
இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர்டு. எப்படி சொல்றாங்கன்னா அதே கான்செப்ட். ஒரு பார்ட்டிகல் சார்ஜ்டு பீசிஸ் attracts other charged pieces with a force which is directly proportional to the product of their charges. அந்த charges வரும் and inversely proportional to the square of the distance between them. அதே அந்த சார்ஜோட மல்டிபிகேஷனுக்கு அந்த பெருக்கல் பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ்க்கு வந்து எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் இந்த சார்ஜோட அந்த இழுக்கிற டைரக்ஷன் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் வெறும் எண் மதிப்பு, அதாவது வேல்யூ, நம்பர் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் யூனிட். இதே நம்பர் வேல்யூவும் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வெக்டார் யூனிட். ஸோ இங்க வந்து ஒரு டைரக்ஷன் காமிக்குது, எந்த டைரக்ஷன் நோக்கி இழுக்கப்படுது, எது இழுக்கப்படுதுன்னு ஒரு டைரக்ஷன் காமிக்குது. ஸோ இதை வந்து வெக்டார் யூனிட்டா குறிப்பாங்க. இப்படிதான் அம்புக்குரிய போட்டுதான் வெக்டார் யூனிட்னு குறிப்பாங்க. அதை வச்சுக்கலாம். இப்ப இது வந்து எப்படி கெமிஸ்ட்ரி கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NaCl NaClங்கிறது சோடியம் குளோரைடு, எடிபிள் சால்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற உப்போட பேர் தான் சோடியம் குளோரைடு. அது வந்து எப்படி அயான்ஸா பிரியும், இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி பிரியும்னா Na பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் பிரியும். இது வந்து Na பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் பிரியும். இது வந்து நமக்கு தெரியும் ஆட்டம்னாலே நியூட்ரலாத்தே இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. அப்ப எத்தனை புரோட்டான் இருக்கும் அத்தனை நியூட்ரான் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து போயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அங்க வந்துடும். இங்க வந்து எலக்ட்ரானை வாங்கிருச்சுன்னா அங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் தான் இருக்கு. இங்க வந்து லூஸ் பண்ணுது, இங்க வந்து கெயின் பண்ணுது. இத நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷனு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன். அப்படி கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட மெமரியில் வச்சுக்கோங்க. இதை ஏன் பிளஸ் சின்னதா போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த அயான்ஸ் Na பிளஸ் அயான்ஸ் ஏன் சின்னதா போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால சின்னதா இருக்கு. இது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. இது ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ்ல ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் இது கூலும்ஸ் லாவுக்கு ஈக்குவலா வரும். இதுல எங்க டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம இதுல படிச்சிருப்போம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல படிச்சிருப்போம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா ஆவர்த்தன பண்புகள். இந்த எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பீரியாடிக் டேபிள்ல நம்ம கொண்டு வர்றப்ப அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி இதெல்லாம் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில வரும். அதாவது ஆவர்த்தன பண்புகள்ல வரும். எலக்ட்ரான் கவர் திறன், இது வந்து எலக்ட்ரான் கவர் திறன் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப சீரீஸ்ல, அதாவது வெர்டிகலா இருக்குது வந்து குரூப்னு சொல்லுவோம். இந்த பீரியாட் டேபிள்ல வெர்டிகலா இருக்குது, அதாவது செங்குத்தா இருக்கிறது வந்து குரூப், அதாவது தொகுதிங்கிறது. கிடைமட்டமா இருக்கிறது வரிசை அப்படி சொல்லுவோம். வெர்டிகலா இருக்கிறது குரூப், கிடைமட்டமா இருக்கிறது சீரீஸ். எத்தனை குரூப் இருக்கும்னா 18 குரூப் இருக்கும். எத்தனை சீரீஸ் இருக்கும்னா 7 சீரீஸ் இருக்கும். இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி மாறும், இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி மாறும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா புல்லிங் பவர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எலக்ட்ரான் புல்லிங் பவர் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலக்ட்ரானை எவ்வளவு ஃபோர்ஸா தன்னை நோக்கி புல்லிங் பண்ணிக்கிறது, இழுத்துக்கிறது அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ஆவர்த்தன பண்பு. இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப கூடிக்கிட்டே போவோம்.
குளோரின் வந்து 17வது தொகுதியில வரும். இருக்கதே 18 தொகுதி தான், 17வது தொகுதியில வரும். சோ சோடியம் வந்து ஃபர்ஸ்ட் தொகுதியில வரும். ஸோ இங்கிட்ட இங்கிட்டு போறப்ப எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி கூடிக்கிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால இதுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருது. அப்ப எஃப் வெக்டார் அப்படிங்கிறது கூலம்ஸ்ல எதையும் சொல்லுது. ஒரு சார்ஜ் Q1 இன்னொரு சார்ஜ் Q2, ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் R2. இது வந்து நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அந்த லாவை ஒத்து போயிருக்கு. அந்த லா கூட பார்த்தோம்னா இதே எஃப் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். M1 M2 டிஸ்டன்ஸ் வந்து T². அதாவது எவ்ரி ஆப்ஜெக்ட்னா பெரிய பொருள், ஆப்ஜெக்ட். இங்க வந்து அயான்ஸ் இல்லைன்னா ஆட்டம்னு வச்சுக்கிறோம். ஆட்டத்தை பத்தி பேசுறாங்க, ஆட்டம்ஸ் பத்தி பேசுறாங்க. Every object in the universe attracts every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them அப்படிங்கிறது. இதே இங்கே வரும். ஒரு 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 அது கூட சார்ஜ்னு சேர்த்துக்கிறோம். ஒரு மின்னோட்டமற்ற துகள் ஒன்று மற்றொரு துகளை அவற்றுடன் நிறைகளின் பெருக்கப்படும் அதோட சார்ஜோட பவருக்கு நேர்த்தகவிலும் அதுக்கிடையே அமைந்த தொலைவோட இருமடிக்கு டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும்னா இதுவும் அதிகமாகும், ஃபோர்ஸ் வந்து குறையும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதே கூலம்ஸ் லா. ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க. அந்த நம்ம எப்பவுமே சொல்லுவோம் சயின்ஸுங்கிறது ஒரு மூணுமே கம்பைன் ஆகி வர்ற ஒரு இதுதான் நம்மளோட ஸ்கீமா. அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்டோட அந்த ஸ்கீமாங்கிறது அந்த மூல வளர்ச்சி, அந்த எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அந்த நரம்புகள்லாம் அப்படிங்கிறது, அந்த ஐடியாலஜி எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது மூணு இதுல இருந்து நம்ம கெயின் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா பாட்னி ஜுவாலஜில இருந்து நம்ம ஒரு ஐடியா எடுத்திருக்கோம். அதாவது செலின் ஸ்வான் அவங்க சொன்ன அந்த ஐடியா ஒரு செல்ல இருந்து மற்றொரு செல்ல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதுக்கடுத்து உயிரிகளின் அடிப்படை அலகு பேசிக் யூனிட் வந்து செல்லுன்னு சொல்லிப்போம். அடுத்து ஒரு உயிரினத்தை என்டையர் அனிமல்ஸ் ஏதோ ஒரு உயிரினத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா முழு உயிரினத்தை ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, அதுல இருந்து ஒரு செல்லை மட்டும் எடுத்து ஆராய்ச்சின்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த கேலக்சியை ஆராய்ச்சி பண்ணணும்னா, இந்த யூனிவர்ஸை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த பிளானட் வைஸ் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பார்ட்டிகிள் மட்டும் போதும். பார்ட்டிகிள் இருக்கு, வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்ல, பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டி இருக்க அந்த நேச்சரை வச்சு நம்ம வந்து இந்த ஹோல் வேர்ல்டவே ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் உண்மையா படிங்க, கொஞ்சம் கம்பைன்மெண்ட் பண்ணி படிங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கலர் உருவாகணும்னா ஒரு ரெண்டு கலரை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி ரெண்டு பிரான்ச்சஸ், ஒரு பயாலஜியோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மூணையும் கம்பைன் பண்றப்பதான் ஒரு புது ஐடியா கிடைக்கும். ஐஐடி நீட்டு ஜேஇ இந்த மாதிரி போய் நீங்க கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணாலும் ஐடியா எதுவும் புதுசாங்க வராது, நீங்க இதை உருவாக்கணும். நியூட்டன் லா இதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வந்து நம்ம வெறும் அந்த செல்லை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் பெரிய கண்டுபிடிப்பு, ஐடி ஃபீல்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருறோம். அந்த வேர்ல்டே டெவலப் ஆனது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. புதுசா கண்டுபிடிங்க, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, சயின்ஸ் அப்ளை பண்ணுங்க. கூலம்ஸ் லா இதுதான் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. கம்பைன் பண்ணி பாரு, 2-3 தடவை போட்டு பாரு. 10th இருக்கு இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனோட அந்த பொது ஈர்ப்பு விதி வந்து 10th புக்ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே இதை பாரு, அப்படியே ரெண்டும் சிமிலராத்தே வரும். அது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடானது, இது வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடானது. அந்த பாயிண்ட்ஸை மறந்துடாத. நீ ஐஐடிக்கே போனாலும் இதே உனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதோட செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.